Hello friends, நான் Sathish Deva. இந்த வீடியோல data types and operators basics of C மட்டும் தான் பார்க்க போறோம். C ல இருக்க same data types, same operators அதுதான் நான் just recall பண்ண போறேன் உங்களுக்கு. ஓகே. First data types பார்ப்போம். அதுக்கு முன்னாடி memory sizes basics சொல்லிடுறேன். 8 bits என்றதுதான் 1 byte. 1024 bytes is equal to 1 kilobytes. KB ன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. மெமரி பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் இன் Arduino. Arduinoவில் இவ்வளோ டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம இங்கே இருக்க டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகம் தேவைப்படுறதும் இங்கே இருக்க டேட்டா டைப்ஸ் தான். இது டைம் தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டா டைப் void யூஸ்டு ஒன்லி இன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு வேரியபிளுக்கும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். எக்ஸாம்பிள் பாருங்கள், void இங்கே எல்லாருமே டேட்டா டைப்ஸ் இங்கே கொடுக்கணும்ல ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி voidன்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா void கொடுப்பாங்க. சம் இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா int ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டேட்டா டைப் boolean ஹோல்ட்ஸ் ஒன் ஆஃப் டூ வேல்யூஸ். ரெண்டு வேல்யூவில் எதனா ஒரு வேல்யூ தான் இது ஹோல்டு பண்ணும், ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் booleanன்றது டேட்டா டைப் இஸ் LED ஆன் வேரியபிள் நேம், அதனுடைய வேல்யூ ஃபால்ஸ், ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இது ரெண்டு தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். இது 1 byte மெமரி எடுத்துக்குது. நெக்ஸ்ட் byte டேட்டா டைப் இட் ஸ்டோர்ஸ் 8 bit அன்சைன்டு வேல்யூ. இதனுடைய மெமரி 1 byte மெமரி எடுத்துக்கும். 1 byteனா 8 பிட்டு, 2 to the power 8 256 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பைட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது 0 to 255 அன்சைன்டுன்றதால பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் பைட்டில் ஸ்டோர் ஆகும். B is a binary formatter. நம்ம கொடுக்குற நம்பர் டெசிமல் இல்லை, பைனரி நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக B கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ C is equal to 10 இங்கே கொடுத்துருக்காங்க. D is equal to B10. இப்போது Cன்ற வேரியபிளில் 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகுது, ஆனால் Dயில் 2ன்ற வேல்யூ தான் ஸ்டோர் ஆகுது. ஏன்னா இங்கே இருக்கிற நம்பர் பைனரி ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 256 டிஃப்ரெண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற பைட்டும் 1 byte மெமரி தான் எடுத்துக்குது. 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற பூலியனும் 1 byte மெமரி தான் எடுத்துக்குது. பூலியனுக்கு 1 bit மெமரியே போதும், ஏன் 8 bit மெமரி எடுத்துக்குது? புரியல, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இட் ஸ்டோர்ஸ் எ கேரக்டர் வேல்யூ. ஒரு கேரக்டர் வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ABCD 1 2 3 ஒரு ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்ஸு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு கேரக்டர் மட்டும்தான் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ரிட்டன் இன் சிங்கிள் கோட்ஸ். அந்த கொடுக்குற கேரக்டர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும். ASCII வேல்யூஸில் கூட இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ASCIIனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ மெமரி எடுத்துக்குதுன்னா 1 byte மெமரி தான் எடுத்துக்குது இதுவும். எக்ஸாம்பிள் கேரக்டர்ன்றது டேட்டா டைப், இன்புட் கேர்ன்றது வேரியபிள் நேம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ASCII வேல்யூஸ்லையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ இங்கே 65ன்னு கொடுத்துருக்காங்க. 65க்கு ஈக்குவலண்ட்டான ASCII கேரக்டர் தான் இதில் ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கே கீழே நான் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கதால இதை ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். என்னன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நான் கொடுக்கலன்றதால இதனுடைய ASCII கேரக்டர் தான் இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ASCII டேபிள் பார்ப்போம். ஓகே, இதுதான் ASCII டேபிள். இங்கே டெசிமல் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க, இங்கே கேரக்டர்ஸ், அதுக்கு ஈக்குவலண்ட்டான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 68ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 68னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கேரக்டர் Dன்ற கேரக்டர் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இன்ட் டேட்டா டைப் ப்ரைமரி டேட்டா டைப் ஃபார் நம்பர். அதிகமாக நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. பைட் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. 0 to 255 தான். 256க்கு மேலே நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ணால் பைட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம இன்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு -1 -2 அந்த மாதிரி நம்பரும் நம்ம பைட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு அன்சைன்டு டேட்டா டைப். இன்ட்டில் ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேஞ்ச் பாருங்கள், -32768 to 32767. இதுக்கு மேலே நம்பர் போச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதனால் இன்டீஜரே அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இட் ஸ்டோர்ஸ் 2 byte. 2 byteனா 16 bit. 2 to the power 16 65536 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இந்த டேட்டா டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இந்த டேட்டா டைப் சைன்டுன்றதால
ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இதை அப்படியே பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. -32768 32767 இது வரலும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0வையும் நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65536 வேல்யூஸ் வரும். எக்ஸாம்பிள் இன்ட்ன்ற டேட்டா டைப் கொடுத்துருவாங்க. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அசைன் சிம்பிள் 10ன்ற வேல்யூ செமிகாலன் போட்டு முடிச்சிருக்காங்க. 2 bytes மெமரி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் லாங் டேட்டா டைப். இன்ட் டேட்டா டைப்பில் பத்தலைனா லாங் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்டட் சைஸ் இட் ஸ்டோர்ஸ் 4 bytes. அங்கே நம்ம 2 bytes தான் இன்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் 2 bytes எக்ஸ்ட்ரா. 4 bytesனால் 32 bits. 2 to the power 32 சாரிங்க நான் மாற்றி போட்டிருக்கேன். 2 to the power 32 அது சம் வேல்யூஸ் வரும். இது ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம முன்னாடியே சில டேட்டா டைப்ஸ் பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருப்போம். அதில் என்னென்ன பார்க்காம இருந்திருப்போம்னா இன்ட் இருக்கும், அன்சைன்டு இன்ட்டை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். லாங் இருக்கும், அன்சைன்டு லாங் நம்ம பார்த்துக்க மாட்டோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது 65536 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இதனால் ஸ்டோர் பண்ண முடியும். இது சைன்டுன்றதால போத் ப்ளஸ் அண்ட் மைனஸையும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது அன்சைன்டுன்றதால 0 to 65535 அவ்வளோ வேல்யூஸ் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். லாங் அண்ட் டேட்டா டைப் 4 bytes மெமரி எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு டபுள் டெசிமல் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது 4 bytes மெமரி எடுத்துக்கும். Arduino Duo போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது 8 byte மெமரி எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் டபுள்ன்றது டேட்டா டைப், வேரியபிள் நேம் அசைன் சிம்பிள் 34.50 இது 4 bytes மெமரி எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு. ஒரு நேமோ வேர்டோ ஒரு சென்டென்ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டரில் ஒரு கேரக்டர் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்ல. ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டரை ஒரே ஒரு டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங்கு. யூஸ்டு ஃபார் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்குன்றது டேட்டா டைப், நேமு ஈக்குவல் போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். இது எவ்வளோ மெமரி தேவைப்படுமோ அவ்வளோ மெமரி எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் இந்த நேமை பாருங்கள், சதீஷ் தேவா. மொத்தம் 11 லெட்ரு, நடுவில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுவும் மெமரி எடுத்துக்கும். 11 1 12 கடைசியே /0 நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் எல்லாத்துக்குமே /0ன்னு போட்டு முடியும். ஒரு எஸ்கேப் கேரக்டர் அதுக்கும் மெமரி எடுத்துக்கும். அப்போது 11 லெட்ரு, இங்கே ஒரு ஸ்பேஸு 12, இங்கே ஒன்று 13 bytes மெமரி எடுத்துக்கும். ஏன்னா ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு பைட் மெமரி எடுத்துக்கும். அப்புறம் ஸ்ட்ரிங்கில் நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டரு, ஆல்ஃபபெட்ஸ் இதுமாரி சேர்த்து மொத்தமாக கூட ஒரு ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு பேசிக் சி தெரியும்னு நம்புகிறேன். அதனால் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள். என்னென்ன ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். 5 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக், கம்பேரிசன், பூலியன், பிட்வைஸ், காம்பவுண்ட். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டரும் சரி. காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் அது முக்கியம் இல்லை. பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம டேட்டா டைப்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வர வீடியோஸ்லாம் நம்ம சென்சார்ஸ் அந்த மாதிரி போகலாம். ஏன்னா இதுவே பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.